கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அருமையான பாடலை பாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். இன்பநல் தேவனுக்கு இனியநல் நாதனுக்கு, இன்பநல் தேவனுக்கு இனியநல் நாதனுக்கு, துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நீக்குவோனுக்கு, துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நீக்குவோனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு கருணை மணாளனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு கருணை மணாளனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 சரணம். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோமப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை ஆண்டவர் கொடுத்தீங்க. இந்த நாளில் நாங்கள் உங்களை அதிகமாய் மகிமைப்படுத்தி உம்முடைய நன்மைகளை உம்மிடத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஜீவிக்க இந்த நாளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் வாசிக்கும்படியாக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசித்து அதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் மேல் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது, ஆனால் சிலர் மேலோ தேவனுடைய கரம் பயங்கரமாகவும் இருக்கிறதாக வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் அல்லது கர்த்தருடைய புயம் என்னையும் உங்களையும் எவ்வளவாய் பாதுகாக்கிறது, எவ்வளவாய் நமக்கு நன்மை செய்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்திலும் நெகேமியாவின் புஸ்தகத்திலும் வாசித்து பார்த்தால்
திரும்ப திரும்ப கர்த்தருடைய கரம் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, கர்த்தருடைய கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிற பல வேத வசனங்களை இந்த 2 புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சிறையிருப்பிலிருந்து திரும்பி 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்த இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற காரியம் எஸ்ராவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் செருபாபேலையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, எஸ்ராவும் வந்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அங்குள்ள ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரும் வசனத்தை போதித்து, சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து, அவர்களுடைய பாவ வழிகளை அவர்களுக்கு உணர்த்தி, அவர்களை கர்த்தருக்குள் தேவனுக்குள் நல்வழிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற பணியை எஸ்ரா என்கிறதான பிரதான ஆசாரியனும் அங்கே செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நானும் நீங்களும் ஆண்டவருக்காக வாழும்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இஸ்ரவேல் மக்களுக்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி தேவன் ஆலயத்தையும் கட்டி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டினாரோ, அதே போல தேவன் உங்கள் வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் கட்டி ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதலால் இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய போகிறார். சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த நாட்களில் உண்டாகுவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தேவனுடைய கரத்தின் நிழலில் பாதுகாப்புக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே நீங்கள் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீர். உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த பூமிக்கு விளங்க பண்ணுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த கரம் எங்களை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தீமையை அல்ல நன்மையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிரியை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.